நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹுடைய நேர்வழி தான் நேர்வழி என்பது. நீ யாருக்கோ பங்கு வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறதுக்கு அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய நேர்வழி உன் கையில் இருக்கிறது இல்லை. உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் எவ்வாறு இந்த நேர்வழியை கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அதே போல அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கிறான் என்றால் இது அவனுடைய இஷ்டம். இதை யாருமே என்ன செய்ய முடியாது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று என்ன செய்ய முடியாது, தர்க்கிக்க முடியாது. குல் இன்னல் ஃபதுல பியதில்லாஹ். ஈமான் என்ற இந்த ஹிதாயத் இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய செல்வம். இதை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். குல் இன்னல் ஃபதுல பியதில்லாஹ். அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத் என்ற அருட்கொடை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. யுக்தீஹி மையஷா. யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன். யாருக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் என்பதை மிக அறிந்தவனாக இருக்கிறான். யக்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஷா. அல்லாஹ்வுடைய வஹி என்று சொல்லப்படக்கூடிய, நுபுவத் என்று சொல்லப்படக்கூடிய ரஹ்மத்தை அல்லாஹ் சில பேருக்கு குறிப்பாக கொடுக்கிறான், எல்லாருக்கும் கொடுத்துறது இல்லை. காப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதக்காரனுடைய பெரிய தலைவன், அவன் விரும்புவதால் அல்லாஹ் கொடுத்துருவானா? தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற பொறாமையின் காரணத்தினால் நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யக்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஷா. தன்னுடைய ரஹ்மத்தான அந்த நுபுவத் என்ற ரஹ்மத்தை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு குறிப்பாக கொடுக்கிறான். வல்லாஹு துல் ஃபதுலில் அலீம். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அருளுக்குரியவன், மகத்தானவன் என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, கடந்த வாரம் சொல்லி காட்டப்பட்ட வசனத்திலே அல்லாஹு தஆலா அந்த வேதக்காரர்களுடைய திட்டங்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டினான். வத்த த்வாயிஃபத்து மின் அஹ்லில் கிதாபி லவ் யுதில்லூனக்கும். அந்த வேதக்காரர்களில் ஒரு பகுதியினர் உங்களை வழிகெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷூரூன். அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்துக் கொள்வார்களே தவிர உங்களை நிச்சயமாக வழிகெடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் தங்களை வழிகெடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொதுவாகவே நாம் ஈமானிலே உறுதியானவர்களாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவான முறையிலே அறிந்தவர்களாக இருந்தால் நம்மை யாருமே வழிகெடுக்க முடியாது. ஆனால் அரைகுறையான ஒரு இல்ம், அரைகுறையான ஒரு நிலை, இந்த நிலையிலே நாம் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஈமான் சர்வ சாதாரணமாக போகக்கூடிய நிலை உண்டாகிவிடும். எனவே எல்லா வகையான சூழ்நிலையிலும் ஈமான் என்பதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் என்பதை பாதுகாக்க வேண்டும் என்றால் இரண்டு வகையான அதாவது உபதேசி நமக்கு முன்பாகவே இருக்கிறான். நமக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற இரண்டு உபதேசிகள் நமக்கு மத்தியிலே இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். லம்மா தனா ஃபிராக்கு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு சாதாரண நேரம் இல்லை, கடுமையான நேரம். இஸ்லாமிய மக்கள் மனதால் கொந்தளித்து போயிருக்கக்கூடிய நேரம், சோகத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நபி அவர்கள் கடைசி நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். பல உபதேசங்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் பேச முடியாத நிலையில் தழுதழுத்த குரலில் சில விஷயங்களை எல்லாம் நபி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய முக்கியமான உபதேசங்களில் தொழுகையை நீங்கள் கடைபிடியுங்கள், எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அதாவது மெதுவான அந்த வார்த்தையிலிருந்து கிடைத்த கருப்பொருள் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். எந்தெந்த நேரத்திலே நீங்கள் தொழ வேண்டும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையை சரியாக தொழுங்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இத்தகு, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபில் ضعيفين, இரண்டு பலகீனர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த கடைசி நேரத்திலே தழுதழுத்த குரலிலே சொல்கிறார்கள். காது கொடுத்து கேட்டுவிட்டு அந்த விஷயங்களை சஹாபாக்களுக்கு சொல்லப்படுகிறது. 2 பலகீனர்கள் யார்? ஒன்று பெண்கள், இன்னொன்று உங்களிடத்திலே அடிமைகளாக இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள். இவர்களுடைய உரிமைகளை பேணுங்கள். இந்த 2 பலகீனர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். 2 பலகீனர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல உபதேசங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக சொல்லப்படுகின்றன. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லம்மா தனா ஃபிராக் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு நேரம் நெருங்கி கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறார்கள். ஜமஅனா ஃபீ பைத்தி உம்மினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய அன்னையாகிய நம்முடைய தாயாராகிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே நாங்கள் எல்லாம் குழுமினோம், நாங்கள் எல்லாம் ஒன்று கூடினோம். சும்மா நதர இலைனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் ஆகுவதும் விழிப்பு நிலை உண்டாகுவதும் திரும்ப மயக்கமாகுவதும் திரும்ப மயக்கம் தெளிவதும் இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட சூழ்நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கண்களை திறந்து மயக்கம் தெளிந்து பார்க்கிறார்கள். தெளிந்து பார்த்தவர்கள் ஃபதமஅத் ஐனா, நபியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றன. எங்களை பார்த்த மாத்திரத்திலே நபி அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருக்கின்றன. ஃபதமஅத் ஐனாஹு வகால், எங்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மர்ஹபம் பிக்கும், நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். மர்ஹபம் பிக்கும், உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். ஹய்யாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தருவானாக. சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலே துஆ செய்கிறார்கள், ஹய்யாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை தருவானாக. இன்றைக்கு கூட அரபுகளை பார்த்தால் நம்மிடத்திலே கை கொடுத்து விட்டு நல்ல அறிமுகமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் நம்மிடத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய அடிக்கடி உள்ள வார்த்தை என்னவென்றால் பாரக்கல்லாஹ், ஹய்யாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், நல்ல வாழ்க்கையை தரட்டும் என்று துஆ செய்வார்கள். நபி அவர்களும் அவருடைய வாழ்க்கையிலே சஹாபாக்களுக்கு இப்படித்தான் துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களிலே கண்ணீர் வரவழைத்த நிலையில் தோழர்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், மர்ஹபம் பிக்கும், உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். ஹய்யாக்குமுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை தருவானாக. ரஹிமக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசம் அந்த சஹாபாக்களுக்கு மட்டும் உரியதல்ல, உலகம் முடிகின்ற நாள் வரை இருக்கக்கூடிய உம்மத்துக்கு தேவையான உபதேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு உங்களை நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். ஒன்று தக்குவாவை கொண்டு உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதாஅத்திஹி, அவனுக்கு நீங்கள் வழிபட்டு நடங்கள். எந்த நிலையிலும் அவனுக்கு வழிபடுவதை விட்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், தவறிழைத்து விடாதீர்கள், மாறுபட்டு விடாதீர்கள். கது தனல் ஃபிராக், எனக்கோ பிரிவு நேரம் நெருங்கிவிட்டது, எனக்கோ பிரிவு நேரம் நெருங்கிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய பிரிவை பற்றி இன்றைக்கு நாம் நினைத்தாலும் கண்களிலே கண்ணீர் வருகின்றன. சஹாபாக்கள் நபியோடு கூட இருந்து சொர்க்கத்தை அனுபவித்த அந்த சஹாபாக்களுக்கு நபி அவர்களுடைய பிரிவு என்றால் தாங்கவா முடியும்? எப்பேற்பட்ட பிரிவு, எவ்வளவு சோகமான நிலை. கண்ணியமானவர்களே, அது சாதாரண ஒரு நிலை அல்ல, அது ஒரு பயங்கரமான நிலை. ஒரு சஹாபி சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதீனாவுக்கு வந்தார்களோ மதீனா நகரமே ஒளியால் நிரம்பியதை போல நான் கண்டேன். நபி அவர்கள் மதீனா நகரத்திற்குள் நுழைந்தவுடன் மதீனாவே ஒளி பிளம்பாக காட்சியளித்ததை போல பார்த்தேன். அதனாலதான் நம்ம மதீனத்துல் முனவரா என்று சொல்லுவோம். ஒளி மிகுந்த நகரம், லைட் சிட்டி என்று சொல்வதற்கு காரணம் நபி அவர்களினுடைய குடிபுகுதலால் மதீனா நகரமே ஒளி பெற்றது. அருமையானவர்களே, நபி அவர்களுடைய மறைவை பார்த்தேன். அந்த சஹாபி சொல்கிறார்கள்,
நபி அவர்களுடைய மறைவை பார்த்தேன், உலகமே இருளில் மூழ்கியதை போல நான் கண்டேன். உண்மை அதுதான். நபி அவர்களோடு கூட இருந்த சஹாபாக்களுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பல காலங்களுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்திலே இருப்பதற்கு கூட விரும்பாமல், நபி இல்லாத அந்த ஊருக்குள்ளே நான் எப்படி இருப்பது? அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய அந்த நபியினுடைய சுஹபத்தினுடைய இன்பம் இருக்கிறதே சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு சஹாபி, ஹதீஸிலே படிக்கிறோம், ஒரு சஹாபி வயலிலே நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வயல்காட்டு வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்னார், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னார். கையிலே வைத்திருந்த மண்வெட்டியை அந்த சஹாபி கீழே தூக்கி போட்டுவிட்டு கையேந்துகிறார். யா அல்லாஹ், என் நபியை பார்ப்பதற்காகத்தான் இந்த கண்ணை நான் வைத்திருந்தேன், இனிமேல் இந்த கண்கள் எனக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், நபி இல்லாத இந்த ஊரை பார்ப்பதற்கு இந்த கண்கள் தேவையில்லை, கண்களை பறித்துக்கொள், எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். கண்கள் பறிக்கப்பட்டன. இது முஹப்பத்தினுடைய பிரதிபலிப்பு. இது எல்லோரும் இந்த துஆவை கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் எப்பேற்பட்ட அன்பு வைத்திருந்தால், அந்த அன்பு எவ்வளவு சத்தியமானதாக இருந்தால், அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கும். அவ்வளவு அன்புக்குரியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் நபியின் மீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஊரிலே இருப்பதற்கு கூட விரும்பாமல் ஷாமை நோக்கி போகிறார்கள். அப்பொழுதுதான் சில நாட்கள் ஆனதற்கு பிறகு, சில வருடங்கள் ஆனதற்கு பிறகு நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கனவிலே வருகிறார்கள். பிலாலே, நம்மை மறந்து விட்டீரே என்று சொன்னார்கள். நம் ஊர் பக்கம் கொஞ்சம் வாருங்கள், நம்முடைய ஊரையே நீ மறந்து விட்டீரே என்று சொன்னவுடன் கதிகலங்கி போய் எழுந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள் மதீனா நகரத்துக்கு. மதீனாவுக்கு வந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத ஊரை பார்க்கும் மாத்திரத்தில் தேமி தேமி அழுகிறார்கள். அப்பொழுது நபிக்கு சொந்தமான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபியிற்கு பிறகு ஒரு 6 மாதத்திலே வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்களும் இல்லை. எனவே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துவிட்டு மற்ற உறவுகளை பார்த்ததற்கு பிறகு நபியினுடைய பள்ளிக்கு வந்தவுடன் எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள், பிலால் அவர்களே, நீங்கள் வாங்க சொல்லுங்கள், வாங்க சொல்லுங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பாங்கு சொன்னதை போல குரல் எடுத்து பாங்கு சொன்னவுடன் மதீனா நகரத்திலே ஆண்களும் பெண்களும் வீடுகளை விட்டு வெளியே வந்து அழுது கண்ணீர் வடித்தவர்களாக மஸ்ஜிது நபியை நோக்கி வந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். நபியினுடைய மறைவுக்கு பிறகு நபியினுடைய காலத்திலே நிகழ்ந்த அந்த பாங்கு சத்தத்தை கேட்டே அந்த மக்களால் தாங்கிக் கொள்ள முடியலைன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே மயக்கமடித்து கீழே விழுகிறார்கள். அதுக்கு மேல அவங்களால சொல்ல முடியல. இது அந்த நபியின் மீது வைத்திருந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு. அந்த பிரிவினுடைய நேரம் அந்த சஹாபாக்களை எந்த அளவிற்கு வாட்டி இருக்கும், எவ்வளவு சோகத்திலே அவர்களை ஆழ்த்திருக்கும். அந்த நிலைகளை சொல்லி தெரிய முடியுமானால் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சோகமான நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயால் சொல்கிறார்கள், கது தனல் ஃபிராக், பிரிவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. வஹானல் முன்கலபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. வைலா சிதறத்தில் முன்தஹா, 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை சென்று அடையக்கூடிய நேரம் எனக்கு வந்துவிட்டது. வைலா ஜன்னத்தில் மஅவா, என்னுடைய சொந்த இருப்பிடமான ஜன்னத்துல் மஅவாவை சென்று அடையக்கூடிய நேரம் எனக்கு நெருங்கிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகுசிலுனி, நான் இறந்ததற்கு பிறகு, வஃபாத்துக்கு பிறகு, ரிஜாலும் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் என்னை குளிப்பாட்டட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்கிறார்கள், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் என்னை குளிப்பாட்டட்டும். வயக்ஃபுனூனி, இன்னும் என்னை ஃபி தியாபி ஹாதிஹி, நான் எந்த ஆடையை அணிந்திருக்கிறேனோ அதே ஆடையிலே கஃபன் செய்யட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ஃபுனூனி, என்னை நான் எந்த ஆடையில், ஃபி தியாபி ஹாதிஹி, எந்த ஆடையில் நான் இருக்கிறேனோ அதே ஆடையில் என்னை கஃபன் இடட்டும். இன்ஷாவு அவு ஃபி ஹுல்லத்தின் யமானியா, அவர்கள் நாடினால் யமன் தேசத்தை சார்ந்த ஒரு ஆடையை கொண்டு என்னை கஃபன் இடட்டும். ஃபைதக்தஸல்துமூனி வகஃபன்துமூனி, என்னை நீங்கள் குளிப்பாட்டி கஃபனிட்டு விட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஊனி ஃபி சரீரதி அலா சரீரதி
நான் படுத்திருக்கக்கூடிய இதே கட்டிலின் மீது என்னை படுக்க வையுங்கள். ஃபீ பைத்தி ஹாதா அலா ஷஃபீரி லஹதி, என்னை படுக்க வையுங்கள் அந்த கட்டிலினுடைய ஓரத்திலே. சும்மா அஹ்ரிஜு அன்னி சாஅத்தன், என்னை படுக்க வைத்ததற்கு பிறகு கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாம் இந்த அறையை விட்டு வெளியேறி விடுங்கள். ஃபஅவ்வலு மை யுஸல்லி அலைய ஹபீபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முதலாக எனக்காக தொழுகை நடத்துபவர் ஜிப்ரீலாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னை குளிப்பாட்டி கஃனிட்டு கட்டிலின் மீது கிடத்தி என்னை படுக்க வைத்து விட்டு நீங்கள் எல்லாம் வெளியேறி விடுங்கள். முதலாக என்னுடைய ஹபீபாகிய ஜிப்ரீல் எனக்காக தொழுகை நடத்துவார். சும்ம மீகாயில், சும்ம இஸ்ராஃபீல், சும்ம மலக்குல் மௌத் ஜுனூதிஹிம், மலக்குமார்களுடைய பெரிய பட்டாளங்களோடு இந்த மலக்குமார்கள் எல்லாம் தொழுகை நடத்துவார்கள். சும்மதுகுலு, பிறகு என்னை நோக்கி வாருங்கள். அலைய ஃபௌஜன் ஃபௌஜா சல்லு அலைய, கூட்டம் நிரம்பி வழிந்தால் பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள், அனைவரும் எனக்காக வேண்டி தொழுகை நடத்துங்கள், ஜனாசா தொழுகை நடத்துங்கள். ஃபலம்மா சமிஉ ஃபிராகஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொன்னதற்கு பிறகு சாஹு வ பக்கவ், சஹாபாக்கள் கதறி அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். வ பக்கவ், கண்ணீர் விட்டு கதறினார்கள். வக்காலு, அப்பொழுதுதான் சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அந்த ரசூலு ரப்பினா, தாங்கள் எங்களுடைய அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த ரசூலாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, வஷம்இ ஜம்இனா, எங்களுடைய கூட்டத்துக்கே நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள். வஸ்ருத்வானு அம்ரினா, எங்களுடைய காரியங்கள் அனைத்தினுடைய அதிகாரியாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதா தஹபுத்த அண்ணா, எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து விட்டார். ஃபைலா மன் துராஜிஉ ஃபீ உமூரினா யா ரசூலல்லாஹ், நாங்கள் யாரை பின்பற்றுவது? எங்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னா எங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் தான் வழிகாட்டியாக இருந்தீர்கள், தலைமையாக இருந்தீர்கள், எல்லா விதத்திலும் எங்களுக்கு துணையாக இருந்தீர்கள். இப்படிப்பட்ட நிலையில் எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து போய்விட்டால் ஃபைலாமன் துராஜியோனா, நாங்கள் யாரை பின்பற்றுவோம்? ஃபைலாமன் நுராஜியோ, யாரை நாங்கள் பின்பற்றுவோம்? யாரை நோக்கி நாங்கள் மீள்வோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் முஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை நான் தெளிவான ஒரு ஆதாரத்தின் மீது விட்டு செல்கிறேன். ஏதோ பொடுபோக்கான நிலையிலே எந்த விதமான வழியும் இல்லாமல் உங்களை விட்டுவிட்டு நான் செல்லவில்லை, மாறாக விசாலமான தெளிவான ஒரு பாதையிலே உங்களை எல்லாம் நான் விட்டு செல்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த பாதையை நீங்கள் பற்றி பிடித்து நடங்கள். என்னுடைய பாதை என்னவோ அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து நடங்கள், நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள். அதன் பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், வத்தரக்து லக்கும் வாயிதைன், உங்களுக்காக நான் 2 உபதேசிகளை விட்டுவிட்டு செல்கிறேன். உங்களுக்காக நான் 2 உபதேசிகளை விட்டுவிட்டு செல்கிறேன். ஒன்று நாத்திகன், ஒன்று பேசக்கூடியது, ஒன்று உங்களிடத்திலே உரையாடக்கூடியது, இன்னொன்று வசாமித்தன், மௌனமானது. ஒன்று உங்களிடத்திலே பேசக்கூடிய உபதேசி, இன்னொன்று மௌனமான உபதேசி. மௌனமா இருந்தா உபதேசம் பண்ண முடியுமா? மௌனமான உபதேசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபன்னாத்திகு, உங்களிடத்திலே பேசக்கூடிய உபதேசி யார் தெரியுமா? அல் குர்ஆன். அல் குர்ஆன், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை தந்திருக்கிறான். உலகத்திலே குர்ஆன் என்ற பொக்கிஷம் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எதுவுமே தரப்படவில்லை என்று நினைப்பதற்கு தகுதியற்றது. இந்த சமுதாயம் குர்ஆன் வழங்கப்பட்ட சமுதாயம். இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சமுதாயம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குர்ஆன் என்ற ரஹ்மத் இருக்கிறதே, நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் விட மிகச் சிறந்தது. கைரும் மிம்மா யஜ்மஊன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ரஹ்மத்தாகும் இந்த குர்ஆன். வகைரும் மிம்மா யஜ்மஊன், மேலும் அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் விட மிக சிறந்தது இந்த குர்ஆன் என்ற பொக்கிஷம். அடிக்கடி ஒரு ஹதீஸை நாம் சொல்லுவது உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் என்ற செல்வத்தை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், உலக செல்வத்தை வழங்கப்பட்ட மனிதனை பார்த்து, இவன் என்னை விட உயர்ந்தவன், ரொம்ப செல்வம் வச்சிருக்கிறான் என்று நினைத்தால் தன்னுடைய குர்ஆனை அவன் கேவலப்படுத்தி விட்டான். உண்மைதான். அப்படி என்றால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து இதை நாம் சொல்ல முடியும்.
குர்ஆன் என்ற வழிகாட்டியை தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உடைய இன்னொரு சமுதாயத்தை பார்த்து இவர்களெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க, ஆகா இருந்தா இப்படி இருக்கணும்னு நினைச்சா அவங்க என்ன செய்யறாங்க? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாகிய குர்ஆனை கேவலப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நாம் குர்ஆனை உபதேசியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? நம்முடைய வீடுகளிலே குர்ஆன் உபதேசி என்ற நிலையிலே நாம் வைத்திருக்கவில்லை. உபதேசினா எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே திறந்த நிலையில் இருக்கணும். ஆனால் நாமெல்லாம் ஜிப்பு போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம், பட்டு துணியை வச்சு மூடி வச்சிருக்கிறோம். காரணம் என்ன? நீ அப்படியே மெதுவாக ஓரமாக இரு, எங்களுக்கெல்லாம் எதுவுமே உபதேசம் பண்ணிடாது. இன்றைக்கு பெற்றோர்களுடைய நிலைமையும் அப்படித்தான், பெரியவர்களுடைய நிலைமையும் அப்படித்தான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு மூளையில் பேசாமல் உட்காருங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வரும், அதுக்கு மேலே நீங்கள் வேற எதுவும் பேசக்கூடாது. உபதேசம் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு வச்சுக்கிறாதீங்க, எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உள்ள சிறியவர்கள், இன்னைக்கு உள்ள இளவல்கள், இன்றைக்கு உள்ள வயதிலே சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான். அதே போலதான் குர்ஆனை பார்த்து நம்ம சொல்லலை, அப்படித்தான் செய்யறோம். குர்ஆனை மூடி வச்சது தான். ரமலான்ல சில பேர் சில நேரங்களில் திறப்பாங்க, அதுக்கப்புறம் மூடி வச்சு அதை பூட்டி வச்சிடுறது, அதுக்கப்புறம் திறக்கிறதே இல்லை. அருமையானவர்களே, குர்ஆன் என்பது முக்கியமான பொக்கிஷம். தினந்தோறும் அதனுடைய உபதேசம் நமக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதரக்து லக்கும், உங்களுக்கு வாயிலைனி, இரண்டு உபதேசிகளை நான் விட்டு செல்லுகிறேன். நாத்திகன், ஒரு உபதேசி பேசக்கூடியது, வான் சாமித்தன், இன்னொரு உபதேசி மௌனமானது. ஃபன்னாத்திகு, பேசக்கூடிய உபதேசி அல் குர்ஆன், குர்ஆனாக இருக்கிறது. வஸ்ஸாமித்து, மௌனமாக இருக்கக்கூடிய உபதேசி அல் மௌத், மரணமாகும். மரணம் தினந்தோறும் நமக்கு உபதேசிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அடங்க போகின்ற கபர் நம்மை நோக்கி கூறுகிறது, மனிதா நீ என்னிடத்தில் தான் வரப்போகிறாய், நீ எனக்கு உரிய சாதங்களை எல்லாம் தயார் செய்து கொள், இல்லை என்றால் ஆணவமும் அகங்காரமும் கொண்டவனாக உலகத்திலே அலைந்து திரிந்தால் ஒரு நாள் என் வயிற்றுக்குள் நீ வருவாய், அப்பொழுது என்னுடைய நிலைமையை நீ பார்ப்பாய். ஒவ்வொரு நாளும் கபர் மனிதனை நோக்கி இப்படியே பேசுகிறது. ஆனால் இந்த உபதேசம் மௌனமானது. இந்த உபதேசம் மௌனமானது. மனிதனுக்கு அது விளங்காததினால் மரணம் அவனை தழுவாது என்ற அர்த்தமா? இல்லை. நிச்சயமாக ஒரு நாள் மரணம் நம்மை நோக்கி வரும், நம்மை அணைத்து கொள்ளும். நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அதனுடைய கரத்தில் நாம் சிக்கித்தான் ஆக வேண்டும், கபருக்குள் போய்தான் ஆக வேண்டும். இதிலே சந்தேகமே இல்லை. மனிதனுக்கு இருக்கக்கூடிய உபதேசிகளிலே மிக சிறந்த உபதேசி அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நரைமுடிகள். மனிதன் கண்ணாடியிலே பார்க்கும் போது அவனுக்குள் ஏற்படக்கூடிய நரைமுடிகள் இருக்கிறதே, அவனுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு உபதேசமாக அந்த நரைமுடிகள் இருக்க வேண்டும். மனிதா, நரைமுடிகள் வரக்கூடிய அளவுக்கு உனக்கு வயது முதிர்ந்து விட்டது, இனிமேல் நீ வயோதிகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய், இனிமேலாவது நீ திருந்து. இதைத்தான் இந்த நரைமுடிகள் சொல்லுகின்றன. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரைமுடியை கத்தரிக்காதீர்கள், நரைமுடியை அதை கருப்பாக்காதீர்கள், அதை நீங்கள் கத்தரிக்காதீர்கள், அது மூமின்களுக்கு ஒளி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மூமின் நரைமுடியை உபதேசியாக நினைத்து பார்ப்பானையானால் அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அந்த உபதேசம் அந்த மனிதனுடைய உள்ளத்தை தெளிவுபடுத்தி விடும், பிரகாசிக்க வைத்து விடும். நீ நேர்வழியில் செல், உனக்கு நரை வந்து விட்டது, இனிமேல் தவறுகளை செய்து நீ தடம் புரண்டு விடாதே, கடைசி நேரத்தை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிறாய் என்பதை சொல்லாமல் சொல்வதுதான் நம்முடைய நரைமுடிகள். அதுக்காக வேண்டி நிறைய வராத ஒரு மனுஷனுக்கு உபதேசியே இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. தினந்தோறும் ஜனாசாவாக தூக்கி செல்லப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய ஜனாசாவும் நமக்கு உபதேசி தான். நம்மை நோக்கி சொல்லுகின்றன, உனக்கும் ஒரு நாள் இதே போன்ற ஒரு நிலை ஏற்படும், உனக்கும் இதே போன்ற ஒரு நிலை உனக்கு ஏற்படும் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் தான் உலகத்திலே நடக்கக்கூடிய மரண நிகழ்வுகள். அருமையானவர்களே, பாவம் செய்யாதவர்கள் உலகத்திலே இல்லை, எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனாலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இத்தகைய உபதேசிகளை கொண்டு நாம் சீர்திருத்தம் பெறுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய அடையாளம். மூமின்களுக்கு பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் உபதேசியாக தெரிய வேண்டும். உலகத்திலே மரங்களை பார்க்கிறோம், வானங்களை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம்,
மரம் செடி கொடிகளை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், எத்தனையோ கொந்தளிப்புகளை பார்க்கிறோம், எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம். எல்லா பொருட்களிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் தெரிய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மூமினுடைய சிந்தனை திறனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தாட்சிகள். அருமையானவர்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஃபன்னாத்திகு, பேசக்கூடிய உபதேசி அல் குர்ஆன், குர்ஆனாக இருக்கிறது. வஸ்ஸாமிது, மௌனமாக இருக்கக்கூடிய உபதேசி அல் மௌத்து, மரணமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபைதா அஷ்கல அலைக்கும் அம்ருன் ஃபர்ஜிஉ இலல் குர்ஆன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கல் ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கல் ஏற்பட்டு விட்டால், அரபி வார்த்தை சில நேரங்களில் தமிழுக்கு தோதுவா இருக்கும். ஷக்கில் என்று சொன்னால் சிக்கல், அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி பாருங்க. அது மாதிரியான வார்த்தை, அழகான வார்த்தை. அப்படி மருவி வர்றது தான் இந்த மாதிரியான வார்த்தை. அப்போ உங்களுக்கு முஷ்கில், அதாவது கஷ்டங்கள், சிக்கல்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால், ஃபர்ஜிஉ இலல் குர்ஆன் வஸ்ஸுன்னா, குர்ஆனின் பக்கமும் நபியினுடைய வழியின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்கள், சேர்ந்து விடுங்கள், அதை நீங்கள் சார்ந்து நில்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். வைதா கஸா கல்புக்கும், உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டால், உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலையினுஹு பில் இஅ்திபாரி ஃபீ அஹ்வாலில் அம்வாத், மரணித்தவர்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுடைய இதயங்களை மென்மையாக்கிக் கொள்ளுங்கள். இதயம் இறுகுவது ஈமான் வெளியேறுவதனுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா யஹூதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த யஹூதிகள், இந்த வேதக்காரர்களுடைய நிலைகள், அவங்க என்னமெல்லாம் செய்யறாங்க பாருங்க. ஈமானை பத்தி நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. ரசூலுடைய முகத்தை, அடையாளங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன் அவர்களுடைய வேதங்களிலே அணுவணுவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், அவர்கள் தங்களுடைய சொந்த தந்தைகளை, சொந்த பிள்ளைகளை எப்படி கண்ணால் கண்டு தெரிந்து கொள்வார்களோ, அதே போல நபியினுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் இவர் அதே சொல்லப்பட்ட, முன்னுதாரணம் சொல்லப்பட்ட, முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அந்த நபிதான் இவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபியினுடைய முகத்தை பற்றியும், நடைமுறைகளை பற்றியும், தோற்றங்களை பற்றியும் அவ்வளவு அற்புதமான தெளிவான விஷயங்கள் அவருடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் அதை மறுத்தது மட்டுமல்லாமல் அந்த பாதையிலே இருக்கக்கூடியவர்களையும் வழிகெடுக்கிறார்கள். அதற்காக வேண்டி பலவிதமான நடிப்புகளை உருவாக்குகிறார்கள், வசனங்களை மறுக்கிறார்கள், பலவிதமான தவறான விஷயங்களை உருவாக்குகிறார்கள், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் குழப்புகிறார்கள். முஸ்லிம்களை வெளியேற்றுவதற்காக வேண்டி தான் முஸ்லீம் ஆகுவதை போல நடித்து வெளியேறுகிறார்கள். எத்தனை பித்தலாட்டம் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு பித்தலாட்டங்கள் செய்கிறார்கள். அப்போ இவ்வளவு பித்தலாட்டங்களையும் அவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன? இதயங்கள் இறுகிவிட்டன. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக், வேதக்காரர்களே, யூதர்களே, உங்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டன. மின் பஅதி தாலிக் ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, பாறைகளை போல இறுகிவிட்டன. இல்லை இல்லை, பாறைகளை விட கடுமையாக இறுகிவிட்டன. அல்லாஹ் சொல்றான், யூதர்களே, உங்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டன, பாறைகளை போல இறுகிவிட்டன. இல்லை, பாறைகளை விட கடினமாக இறுகிவிட்டன. அவ் அஷத்து கஸ்வா வ இன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யத்தஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், பாறைகளிலாவது இடையிடையே சில நேரங்களில் ஊற்றுக்கண்கள் வெளியேறி ஓடுகின்றன. மலை பாறைகள் நம்ம பார்க்கிறோம், இடையில ஊற்றுக்கண்கள், அருவிகள் என்ன செய்து பிரிந்து ஓடுகின்றன. அப்போ உங்களுடைய இதயங்கள் அப்படி ஒரு அருவிலாம் வந்துடாது. وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ, சில நேரங்களிலே அந்த பாறைகள் வெடிக்கின்றன, அதிலிருந்து தண்ணீர் வெளியேறுகின்றன. وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ, சில நேரங்களிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் மேலே இருக்கக்கூடிய பாறைகள் உருண்டு கீழே வந்து விழுகின்றன. அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு வரல. அப்போ பாறையை விட பயங்கரமான இருகள் உங்களுடைய உள்ளத்துல உண்டாயிருச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்க அதாவது நீங்கள் எதை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி, அதை பாராமுகமானவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்க செய்கின்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பாராமுகமானதாக இருக்கவில்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
இப்போ பாறையை போன்று அதை விட கடினமாக உள்ளம் இறுகிவிட்டால் நன்மைகள் என்பது ஏறாது. இப்போ உள்ளத்தை அதாவது மென்மையாக்குவதற்கு என்ன தேவை? மரணத்தை நினைக்க வேண்டும், அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யதீம்களுடைய தலையின் மீது கை வைத்து தடவுங்கள், உங்களுடைய இதயங்கள் மென்மையாகும். ஏழைகள் அனாதைகளுடைய தலையிலே கை வைத்து தடவுங்கள் இரக்கத்தோடு, உங்களுடைய இதயங்கள் இலகுவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நல்ல இதயங்களின் அடையாளம் அந்த இதயத்திலே மென்மை இருக்கும், அந்த இதயத்தில் மென்மை இருக்கும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை முத்தமிடுறதை பார்த்துட்டு கிராமப்புறத்து அரபிகளாக இருந்த சில சஹாபாக்கள் நபியிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், குழந்தைகளை முத்தமெல்லாம் விடுவீங்களா? எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒரு தடவையாவது இது வரைக்கும் என் பிள்ளைங்களை முத்தம் கொடுத்ததில்லை. அப்போ எதுக்கு பிள்ளை பெற்றாங்க? குழந்தையை பெற்றால் அது கொஞ்சம் வேண்டும், அதுதான் மனிதனுடைய இரக்கத்தன்மை, அதுதான் பாசம் என்பது. ஆனால் என் பிள்ளைய ஒரு நாளாவது நான் கொஞ்சினதில்லை, முத்தம் கொடுத்ததில்லைன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் இதயத்திலிருந்து ரஹ்மத் என்ற அருளை அல்லாஹ் பிடுங்கி விட்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டான். குழந்தைகளை வைத்து கொஞ்சுவதும் முத்தமிடுவதும் ரஹ்மத்தின் அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இதயம் இருகலாக இருந்தால் மரணத்தை நினையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நாம் இந்த உலகத்திலே யூதர்கள் அல்லது கிறிஸ்துவர்கள், வேதக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யார் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும், அதாவது மார்க்கத்தை விட்டு நம்ம இழுக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய பயங்கரமான சூழ்ச்சி செய்தாலும் ஒரு முஃமினை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு புறக்கணித்து செல்ல மாட்டான். காரணம், அவனுக்கு அழகான உபதேசிகள் அவனுக்கு முன்பாக இருக்கின்றன. குர்ஆன் இருக்கிறது, நபியினுடைய வழிகாட்டல் இருக்கின்றது, மரணம் என்பது இருக்கிறது, மரணத்தினுடைய நினைவு இருக்கிறது. இந்த உபதேசங்களை கொண்டு மனிதன் அல்லாஹ்வை நினைத்து வாழ்வானேயானால் நிச்சயமாக அவன் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு புறக்கணித்து செல்லக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கேட்கிறான், யா அஹ்லல் கிதாப் லிம தக்ஃபுரூன்